விஜய் பெயரில் தனியாக அரசு பள்ளி தொடங்கிய மக்கள் பேரதிர்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். தவேக கட்சியினர் செய்த அதிரடி சம்பவம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விருதுநகர் மத்திய மாவட்டம் சார்பில் நடந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சாத்தூர், வெம்பங்கோட்டை, ராஜபாளையம் உட்பட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் வந்திருந்தனர். இந்த கூட்டத்தில் கட்சி கொள்கை, தேர்தல் இலக்கு, உறுப்பினர் சேர்க்கை, வெற்றிக்கான வழி, பிரச்சாரம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டதாம். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தாங்கள் பொறுப்பு வகித்து வந்த அந்தந்த கட்சிகளில் இருந்து விலகி தங்களை தவேகாவில் இணைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. கூட்டத்திற்கு வந்திருந்த மூதாட்டிகள் மேடைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டனர். இது கூட்டத்தினர் மத்தியில் பெரும் வரவேற்பையே பெற்றுள்ளது. இது குறித்து தவேக கட்சியினரிடம் கேட்டபொழுது அப்போது பேசியவர்கள், தமிழக மக்கள் மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறார்கள். திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விடிவும் கிடைக்கவில்லையாம். இந்த சமயத்தில் மக்களுக்கான நல்லாட்சியை மக்களுள் ஒருவனான இருந்து தந்திர தவேக தலைவர் விஜய் அரசியலில் கால் பதித்துள்ளார். அவர் மீது நம்பிக்கை கொண்டு பல லட்சக்கணக்கான பேர் தவேகாவில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்த்தால் சாத்தூர் அருகிலுள்ள வன்னிமடை கிராமத்தில் இருந்து கூட்டத்திற்கு வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாய் இணைந்துள்ளனர். பாட்டியானாலும் மாற்று அரசியலுக்கான நபராக தவேக தலைவர் விஜய் வர வேண்டும் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து கட்சியில் இணைந்திருக்கும் பாட்டிமார்களை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் என்று விஜயின் தவேக கட்சியினர் பெரும் மகிழ்ச்சியுடன் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தவேக கட்சியினர் அனைவரும் சேர்ந்து புதிதாக தமிழக அரசு பள்ளி ஒன்று விஜய் பெயரில் உருவாக்க இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது தற்போது தமிழக அரசிற்கு பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தவேக கட்சியினர் இன்னும் பல மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயின் பெயரில் அரசு பள்ளிகள் தொடங்க இருப்பதாகவும் தவேக கட்சியின் நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகிறது. இது திமுக கட்சியினிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடையே சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வருகிறது.